ராமாயணம் பகுதி 81. ராமாயணத்தில் நேற்று 80வது பகுதியை பார்த்தோம். இன்று 81வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? லக்ஷ்மணன் அனுமனின் தோளில் இருந்து கொண்டே அரக்க சேனைகளை அழித்தார். இந்திரஜித் லக்ஷ்மணனை நோக்கி ஆயிரம் பானங்களை ஏவினான். லக்ஷ்மணன் அந்த பானங்களை எல்லாம் தகர்த்தெறிந்தார். லக்ஷ்மணன் இந்திரஜித்தை நோக்கி ஆயிரம் பானங்களை ஏவினான். இந்திரஜித் அவற்றை தூள் தூளாக்கினான். இருவரும் ஏவும் பானங்களை ஒன்று மோதிக்கொண்டு தூள் தூளாகின. ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு தூள் தூளாகின. பிறகு லக்ஷ்மணன் ஒரு பானத்தை ஏவி இந்திரஜித்தின் கவசத்தை அறுத்தெறிந்தார். அனுமன் இந்திரஜித்தின் தேரை காலால் உடைத்தான். பிறகு லக்ஷ்மணன் ஓர் அம்பை ஏவி இந்திரஜித்தின் வில்லை உடைத்தார். மறுபடியும் லக்ஷ்மணன் ஓர் பானத்தை இந்திரஜித்தின் மீது ஏவினார். அந்த அம்பு இந்திரஜித்தின் மார்பில் துளைத்தது. அவன் மார்பில் இருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்திரஜித்துக்கு உதவ துமி ராட்சசனும் மகாபாரிசுவனும் வந்தனர். அவர்கள் லக்ஷ்மணனை நோக்கி எதிர்க்கத் தொடங்கினர். லக்ஷ்மணனும் அவர்களை தன் அம்புகளுக்கு இரையாக்கினார். லக்ஷ்மணனின் வில் திறமையை கண்டு இந்திரஜித் பாராட்டினான். பிறகு இந்திரஜித் போர் புரிய மற்றொரு தேரில் ஏறினான். லக்ஷ்மணன் தன் அம்பை ஏவி அந்த தேரை ஒடித்தார். இவ்வாறு இந்திரஜித் ஏறும் தேரை லக்ஷ்மணன் அழித்த வண்ணம் இருந்தார். லக்ஷ்மணரின் இந்த போரை கண்டு தேவர்கள் அதிசயித்தனர். பகல் பொழுது மறைய தொடங்கி இருள் சூழ்ந்தது. இந்திரஜித் வானில் போய் மறைந்தான். வானர வீரர்கள் இந்திரஜித் பயந்து ஓடி ஒளிந்து விட்டான் என மகிழ்ந்தனர். தேவர்கள் மாயத்தில் வல்லவனான இந்திரஜித் என்ன செய்வானோ என பயந்து கொண்டு இருந்தனர். இந்திரஜித் மேக மண்டலத்தில் போய் நின்று கொண்டான். தான் பெற்ற தவத்தின் பலனாக அவன் மிகச் சிறிய உருவம் எடுத்து கொண்டான். இங்கு லக்ஷ்மணனும் அனுமனின் தோளில் இருந்து இறங்கி இளைப்பாறிக் கொண்டிருந்தார். அப்பொழுது இந்திரஜித் நாகபாசம், அதாவது பாம்புருவான ஒரு படைக்கலம் என்னும் நாகபாசம் என்னும் அஸ்திரத்தை மந்திரம் சொல்லி கையில் எடுத்தான். அங்கு லக்ஷ்மணனும் வானர வீரர்களும் இந்திரஜித்துக்கு பயந்து ஓடிவிட்டான் என மகிழ்ச்சியில் இருந்த நேரம். அந்த நேரத்தில் இந்திரஜித் நாகபாசத்தை லக்ஷ்மணன் மீதும் ஏவினான். உலகமே எதிர்த்தாலும் எதிர்த்து போர் புரியும் லக்ஷ்மணன் தன் மீது நாகபாசம் ஏவியது இந்திரஜித் என்பதை தெரியாமல் ஒடுங்கி கீழே விழுந்தார். அப்பொழுது அனுமன் இதை செய்தவனை பிடிப்பேன் என எழுந்தபோது நாகபாசம் அனுமனையும் கட்டி போட்டது. இவர்கள் மட்டுமல்லாமல் அங்கிருந்த வானர வீரர்கள் அனைவரையும் நாகபாசம் கட்டி போட்டது. நாகபாசத்தால் கட்டுண்ட வானர வீரர்கள் எழ முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களால் எழுந்திருக்கவே முடியவில்லை. கீழே விழுந்தனர். என்ன செய்வதென்றே தெரியாமல் அவர்கள் புலம்பி இருந்தனர். லக்ஷ்மணனும் நாகபாசத்தால் கட்டுண்டதை கண்டு அனுமனும் மற்ற வானர வீரர்களும் வருந்தினார்கள். அங்கு அங்கதன், சுக்ரீவன் முதலானோர் நாகபாசத்தால் அவர்களும் கட்டுண்டு கிடந்தனர். நாகபாசத்தை எப்படி அழிப்பது என்பது லக்ஷ்மணருக்கு தெரியும். இருப்பினும் லக்ஷ்மணன் நாகபாசத்தால் கட்டுண்டு கிடப்பதை கண்டு வருந்தினார். இந்திரஜித், நான் இங்கு வந்த வேலை முடிந்துவிட்டது. நான் அந்த வேலையை முடித்து விட்டேன். என் உடல் சோர்வை நீக்கிவிட்டு நாளை மறுபடியும் வருகிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து அரண்மனைக்கு சென்றான் இந்திரஜித். ராவணனிடம் சென்று, தந்தையே வணக்கம், நான் ராமனை தவிர மற்ற அனைவரையும் நாகபாசத்தை கொண்டு ஏவி கொன்றுவிட்டேன். திரும்பவும் நாளை சென்று ராமனை கொல்வேன் என்றான் இந்திரஜித். இதனை கேட்ட ராவணன் மகிழ்ந்தான். பிறகு இந்திரஜித், நான் மறுபடியும் அங்கே செல்ல வேண்டியுள்ளதால் நான் என் மாளிகைக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். அங்கு லக்ஷ்மணன் நாகபாசத்தால் கட்டுண்டு கிடப்பதை பார்த்த விபீஷணன் வருந்தி கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு
அனலன் எனும் வானர வீரன் விபீஷ்ணனுக்கு ஆறுதல் கூறினான். பிறகு அனலன் அங்கிருந்து ஓடிச் சென்று ராமரிடம் லக்ஷ்மணன் நாகபாசத்தால் கட்டுண்டு அசைவில்லாமல் இருக்கிறார் என கூறினான். இதை கேட்டு ராமர் ஆழ்ந்த துயரம் அடைந்தார். அவரின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. உடனே ராமர் போர்க்களத்துக்கு விரைந்து சென்றார். இருளில் சூழ்ந்திருந்த போர்க்களத்தை ஒரு அக்னி கணையை ஏவினார். அந்த இடத்தில் இருந்த இருள் நீங்கி சூரிய வெளிச்சம் போல் ஒளி பரவியது. ராமர் அங்கு நாகபாசத்தால் வீழ்ந்து கிடக்கும் லக்ஷ்மணரை பார்த்தார். லக்ஷ்மணரை அன்போடு தன் மார்பில் தழுவிக்கொண்டார். லக்ஷ்மணனின் நிலையைக் கண்டு வருந்தினார். தன் தம்பியின் கை கால்கள் அசைவின்றி இருப்பதைக் கண்டு வருந்தினார். இனி லக்ஷ்மணன் உயிர் பிழைக்க மாட்டான் என நினைத்து அழுதார். ராமர் விபீஷணனை அழைத்து, விபீஷ்ணா, இந்த கணையை தொடுத்தவன் யார் என்றார். லக்ஷ்மணன் நீ ஏன் எச்சரிக்கவில்லை லக்ஷ்மணனை ஏன் எச்சரிக்கவில்லை எனவும் கேட்டார் ராமர். விபீஷணன், பெருமானே, லக்ஷ்மணர் இந்திரஜித்தை வீழ்த்துவான் என நினைத்திருந்தேன். லக்ஷ்மணர் இந்திரஜித்தை வீழ்த்துவான் என நினைத்திருந்தேன். ஆனால் இந்திரஜித் லக்ஷ்மணரின் போர்த்திறத்தால் தோற்று ஓடிப்போய் மறைந்திருந்து நாகபாசத்தை ஏவுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இங்கு நாகபாசத்தால் யாரும் உயிர் விடவில்லை. இவர்கள் அனைவரும் நாகபாசத்தால் கட்டுண்டு இருக்கிறார்களே தவிர இவர்கள் யாரும் உயிர் விடவில்லை என்றான் விபீஷ்ணன். ராமர், இந்த அஸ்திரத்திலிருந்து விடுபட ஏதேனும் வழி இருந்தால் கூறு என்று கேட்டுக்கொண்டார். நாகபாசத்தை உலகில் படைத்த பிரம்மன் வேள்வியில் உண்டாக்கினார். நாகபாசத்தை படைத்தவன் பிரம்மன். அதை வேள்வியில் உண்டாக்கினார். பிறகு அதை சிவன் வேண்டி பெற்றுக்கொண்டார். சிவபெருமான் இந்திரஜித்தின் தவத்தை பாராட்டி அந்த அஸ்திரத்தை இந்திரஜித்துக்கு கொடுத்து விட்டார். இந்த நாகபாசம் இந்திரனின் தோள்களில் கட்டியது. இந்த அஸ்திரத்தை ஏவி இந்திரஜித் வந்தால் மட்டுமே இந்த நாகபாசத்தை விடுவிக்க முடியும். இந்திரஜித் வந்தால்தான் அவன் ஒருவனால் மட்டும்தான் இந்த நாகபாசத்தை விடுவிக்க முடியும். இல்லை என்றால் இது இவர்களின் வாழ்நாள் வரையிலும் பிணைந்திருக்கும் என்றான் விபீஷ்ணன். இதை கேட்ட ராமர் கோபம் கொண்டு எழுந்தார். நான் இலங்கை நகரை அழிப்பேன் என எழுந்தார். விபீஷ்ணா, நான் ஏன் என் தம்பியை இழந்த பிறகு எனக்கு பெருமை இருந்து என்ன பயன்? என் தம்பியை காட்டிலும் எனக்கு எதுவும் முக்கியமில்லை என்றார். பிறகு ராமர், ஒருவன் செய்த தீமைக்காக மட்டும் உலகை அழிப்பது முறையல்ல என நினைத்து கொண்டு மனதை தேற்றிக் கொண்டார். நாளைய பகுதியில் லக்ஷ்மணர் நாகபாசத்திலிருந்து விடுபட்டாரா, அதற்கு உண்டான வழி என்ன ஆயிற்று என நாளைய பகுதியில் பார்க்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். Thank you.